Hello everyone, in the video Hackerrank Divisible Sum Pairs problem பார்க்க போறோம். Okay, first problem statement பார்க்கலாம். Given an array of integers and a positive integer k. So நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க, ஒரு array of integers ஒரு positive integer k என்ற வேல்யூவும் கொடுத்திருப்பாங்க. Determine the number of I, j pairs where I is less than k and AR of I plus AR of j is divisible by k. So நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் வந்து ஒரு pair ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த பேர் எப்படி இருக்கணும், அதில் ஐ ஜேன்ற வேல்யூவில் இருக்கிற ஏஆர் ஆஃப் ஐ ப்ளஸ் ஏஆர் ஆஃப் ஜே அந்த அரேலேருந்து அந்த ஐ ஜேன்ற இருக்க பொசிஷனில் இருக்கிற நம்பரை எடுத்து ஆட் பண்ணால் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 கேவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த பேர் வந்து இந்த க்ரிட்டேரியாவை மீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6, கே இஸ் ஈக்குவல் டு 5, 3 பேர்ஸ் மீட் த க்ரிட்டேரியா. ஸோ இந்த அரேலேருந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரியான பேரை நம்ம எத்தனை எடுக்கலாம், 3 எடுக்கலாமா? ஸோ 1 4 ரெண்டு ஆட் பண்ணால் 5, ஸோ 5 இஸ் டிவிசிபிள் 5. 2 3 ஆட் பண்ணாலும் 5 வரும், ஸோ அதுவும் 5ஆல் டிவிசிபிள். அண்ட் 4 6, ஸோ 4 6 ஆட் பண்ண வரும் 10, ஸோ 10 வந்து 5ஆல் டிவிசிபிள். ஸோ இதுவுமே வந்து இந்த இதுக்கு வரும். ஓகே, ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். கம்ப்ளீட் த divisible sum pairs function in the editor below. Divisible sum pairs has the following parameters: int n, length of the array; int ar of n, an array of integers; int k, the integer divisor. So என்னென்ன கொடுத்துருப்பாங்க parameters n என்னது array ஓட length, ஸோ அதுக்கடுத்து array and then k. ஸோ k என்னது அந்த நமக்கு வந்து ரெண்டு தான் ஆட் பண்ணால் அதால் டிவிசிபிள் ஆகணும், அந்த இன்டீஜர் டிவைசர். ஸோ அதுதான் வந்து இன்டீஜர் டிவைசர்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் இன்ட் நம்பர் ஆஃப் பேர்ஸ். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நமக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி நம்மளால் அந்த கொடுத்துருக்க அரேயில் எத்தனை பேர் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த கவுண்டர் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இன்புட் ஃபார்மேட். த ஃபர்ஸ்ட் லைன் கண்டைன்ஸ் 2 ஸ்பேஸ் செப்பரேட்டட் இன்டீஜர்ஸ் n and k. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து n k, ஸோ n என்னது அரேவோட லென்த், k வந்து இன்டீஜர் டிவைசர். செகண்ட் லைன் கண்டைன்ஸ் n ஸ்பேஸ் செப்பரேட்டட் இன்டீஜர்ஸ் ஈச் ஆஃப் வேல்யூ ஆஃப் அரே. ஸோ அதுக்கு அடுத்து செகண்ட் லைனில் n ஸ்பேஸ் செப்பரேட்டட் இன்டீஜர்ஸ் இருக்குமா, அதில் என்னது அது அரேவோட ஒரு இன்டீஜர்ஸும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி. அடுத்து கன்ஸ்ட்ரைன்ஸ் பாருங்கள். 2 less than or equal to n less than or equal to 100, 1 less than or equal to k less than or equal to 100, 1 less than or equal to ar of I less than or equal to 100. ஓகே, சாம்பிள் இன்புட் பாருங்கள். std in என்னது 6 3, ஸோ 6 வந்து n, 3 வந்து k, இதுதான் வந்து அரே 1 3 2 6 1 2. ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். n is equal to 6, k is equal to 3, அரே வந்து இது. சாம்பிள் அவுட்புட் வந்து 5. ஸோ இதில் வந்து 5 மேக் பண்ண முடியும், 5 பேர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஹியர் ஆர் 5 வேலிட் பேர்ஸ் when k is equal to 3. ஸோ இந்த அரேயில் வந்து 5 வேலிட் பேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0 2, AR of 0 plus AR of 2 ஆட் பண்ணால் 3 வருமா? ஸோ 1 plus 2 is equal to 3, ஸோ 3 divisible by 3. And 0 5, AR of 0 plus AR of 5 is equal to 1 plus 2 is equal to 3, ஸோ 3 may divisible by 3. 1 3, AR of 1 plus AR of 3, 3 plus 6 is equal to 9, ஸோ 9 may வந்து 3 ஆல் divisible, ஸோ இதுவுமே வந்து valid pair தான். 2 4, AR of 2 plus AR of 4 is equal to 2 plus 1 3, 4 5, AR of 4 plus AR of 5 1 2 3. ஸோ இது எல்லாமே வந்து வேலிட் பேர்ஸ். ஸோ மொத்தம் 5 வேலிட் பேர்ஸ் இருக்குது இந்த அரேயில். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிவிசிபிள் சம் பேர்ஸ் இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, n, ஸோ லென்த் ஆஃப் அரே, k, இன்டீஜர் டிவைசர், அப்புறம் ஒரு அரே. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் 0க்கு. ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து எத்தனை அரே எத்தனை வேலிட் பேர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு தான் இந்த கவுண்ட்ன்ற வேரியபிள். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப், ஸோ ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப். அண்ட் தென் ஜேன்ற ஒரு லூப். ஸோ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஜே ஷுட் பி லெஸ் தேன் ஐ ஷுட் பி லெஸ் தேன் ஜே, கரெக்டாக? ஸோ ஜே வந்து ஐக்கு அடுத்து இருக்கிற நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து அகெயின் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா ஐ ப்ளஸ் 1லேருந்து நம்ம லூப் பண்ணுறோம். ஸோ ஐ எதுக்கு ஃபஸ்ட்டு இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, ஜே வந்து செகண்ட் இது பேரோட செகண்ட் இன்டிஜர். ஸோ ஜே வந்து ஐ ப்ளஸ் 1லேருந்து தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம்.
அண்ட் உள்ளே என்ன பண்ணுறோம், இஃப் AR of I ப்ளஸ் AR of J mod K is equal to 0. ஸோ மாட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். மாட் வந்து நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும் மாட் ஃபங்க்ஷன் எப்பயுமே. ஸோ இப்போது ரிமைண்டர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் வந்து அந்த டிவைசரால் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 3/3னா ரிமைண்டர் என்ன வரும், 0. அதே 3/4னா ரிமைண்டர் 1 வரும். ஸோ இந்த மாட் ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே நமக்கு ரிமைண்டர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அது வந்து ஒரு வேலிட் பேர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நம்ம கடைசி என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் கவுண்ட். ஸோ கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ரன் கோட் பண்ணுறோம். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் டெஸ்ட் கேஸ் பண்ணலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸும் வந்துடுச்சு. இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.